இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள மாறாத இன்ப நாமத்துக்கு நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்மோடு கூட அநேகர் இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் சரியான நேரம் வரும் பொழுது நாம் யாரை தேடி யாரை நம்பி போனோமோ அவர்கள் நமக்கு எதிராய் ஜீவிப்பதை நாம் உணர முடியும். ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சிந்தித்தோமானால் வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என கண்பான திருச்சபை மக்களே, தேவனை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தரை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ விதத்திலே நமக்கு கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். வியாதிகளிலே, கண்ணீரிலே, கடன் தொல்லையிலே, தேவனை விட்டு விலகியிருந்த நாட்களிலே, சமாதானம் இல்லாதிருந்த நம்மை கர்த்தர் காப்பாற்றி ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். 1 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய நித்தமும் அவரை தேடுவோமானால் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு வழி நடத்துகிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நம்மோடு கூட கடந்து வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். தேவ பிள்ளையை கர்த்தரை நாடக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நாடும் பொழுது, அவருடைய கிருபையை நாடும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை தேடுவோம். நித்தமும் அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கும். ஏன் நம்மை கர்த்தர் நாம் நித்தமும் தேட வேண்டும்? உன்னை காப்பாற்றி இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிறார், உனக்கு நன்மை செய்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். ஆகவே தான் நாம் அவரை நித்தமும் தேட வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்களை நாம் தேடி அலைகிறோம். ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று பாய்ந்தோடும். நாம் அவரை நித்தமும் தேடினால், நாம் அவர் நித்தமும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால், அவருடைய மாறாத நித்திய நீரூற்று உன் வாழ்க்கையிலே புறப்பட்டு வரும். மார்த்தாள் மரியாதை குறித்து சிந்தித்தோம். மார்த்தாள் இதோ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நீரூற்று சுரக்கும். என கண்பான தெய்வ ஜனமே, இந்த கால வேளையிலே கர்த்தரை தேடக்கூடிய அனுபவம் உனக்கு உண்டா? உலகத்தின் பாரங்கள், உலகத்திலே போடுகிற பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி நாம் அவரை தேடுவோமானால் அவர் நமக்கு நித்திய நீரூற்றை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய துன்பத்திலே கூட உதவி செய்வார். உனக்கு துன்பங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நீ கர்த்தரை தேடுகிற இந்த மாபெரும் தேவன் உனக்கு துன்பத்தில் இந்த விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுவோம், கர்த்தாவை தேடுகிறோம் ஐயா. அதிகாலையிலே தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும். விசுவாசிகளாகிய நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தரை அதிகாலையில் தேடக்கூடிய அனுபவம் இருக்குமானால், கர்த்தராய் உன் வீட்டுக்குள்ளே உன் வாழ்க்கையிலே ஒரு நீரூற்று சுரக்கிறது மாத்திரமல்ல, துன்பத்தில் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது தெய்வ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, சாத்தானின் பிடியில் இருந்து, உலகத்தின் கட்டுகளிலிருந்து உன்னை கர்த்தர் அறுக்கிறார் என்றால், கர்த்தரை தேடுகிறவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவரை விடுதலையாக்கி உன்னை நடத்துவார். 3வது தெய்வ பிள்ளையை, ஆவியின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உனக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், உன் வலகரம் பிடிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், தேவனுடைய கிருபையில் நிற்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை வழி நடத்துவேன். கர்த்தரை தேடக்கூடிய அனுபவம் உனக்கு உண்டா? கர்த்தரை அதிகாலையில் தேடுகிற அனுபவம் உண்டா? உன் ஜீவியத்திலே கர்த்தரை தேடினபடினாலே எனக்கு சமாதானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுவாயானால், இந்த காலவெளியில் உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உன்னோடு கொண்டிருக்கிறார். நித்தமும் கர்த்தரை தேடு. பிரச்சனை மத்தியிலே கர்த்தரை தேடு. சந்தோஷம் இல்லாத நேரத்தில் கூட கர்த்தரை தேடு. எல்லாம் சகலும் நன்மையாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, துன்பத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடு. அவர் உனக்கு சமாதானத்தை தந்து உன் துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை சத்துருவை கலந்து விடுதலையாக்கி உன்னை மீட்க வல்லவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை தேடுவோம். தெய்வ நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள நல்ல தகப்பனே,
கர்த்தாவே, நாங்கள் உம்மை தேடும் பொழுது நீர் எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவை கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக, கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் உம்மை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மை அறிந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.